ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. என்னென்னா கேமராமேன் வந்து தரமாக எப்பயும் கூட செஞ்சுட்டாரு. நான் வந்து ஒரு கடையில் போய் இந்த டேரை தான் ஒரு கடையில் போய் நான் வந்து திருடணும், 2 பொருள் திருடணும். 2 பொருளை ஒரு பொருளை வந்து பக்காவாக பிளான் பண்ணி திருடி எல்லாமே பண்ணியாச்சு. ஒரு பில்லிங்கை முடிச்சுட்டு வெளில வரேன், இவனை முன்னாடியே வெளில அனுப்பிச்சிட்டு வெளில வந்து வீடியோ வர்றா, உள்ளேருந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காரிக்கிட்ட அனுப்பிட்டேன். இவன் வந்து கேமராவே ஆன் பண்ணல. ஸோ அந்த டேக்கை வந்து நான் ரீடேக் எடுத்தேன். அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரில. நீங்கள் வந்து எடிட்டிங்கில் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா ஃபேக்குன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம்ல, அது வந்து ஈஸியாக. ஏன்னா இவங்க ஓப்பன் பண்ணும்போது இந்த பொசிஷனில் இருந்துச்சு, இவங்க வந்து இந்த பொருளை காட்டும் போது அந்த பொருளோடு சேர்ந்து கொஞ்சம் பொருளும் நம்ம வாங்கியிருந்துருப்போம். ஸோ அந்த பொருளை என் மடியில் தான் இருக்கும். அதோட காட்டும் போது கண்டிப்பாக இதெல்லாம் மாறி இருக்கும். அவ்வளோ அது என்ன சொல்லுவாங்க, பொசிஷன்லாம் மாறி இருக்கும். ஸோ ஆப்வியஸாக ஈஸியாக ட்ரோலில் வந்துடுவேன். அதெல்லாம் கொஞ்சம் பக்காவாக எடிட் பண்ணுங்கள். அண்டு இன்னொன்று என்னென்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை அட்மிட் பண்ணிப்பேன். அதனால் வந்து அந்த பில்லிங் கிட்ட இருக்கிற அந்த பொண்ணோட ஃபேஸையும் லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பேசுவார். ரொம்ப கடைசியாக லாஸ்ட்டாக வந்து சப்ஸ்கிரைபர் பேசுவார். பில்லிங்கில் இருக்க நம்மளுக்கு பில் பண்ணுற அந்த அக்காவோட ஃபேஸையும் கடைசியாக வந்து பேசின சப்ஸ்கிரைபரோட ஃபேஸையும் மறக்காமல் பிளர் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு வேலையில் எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாது. அவங்ககிட்ட தான் நான் ஒத்துக்கிட்டேன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தான் கூப்பிட்டு மற்றவங்ககிட்ட வேறு யார்ட்டும் சொல்லாமல் இருந்தாங்க. வேறு யார்ட்டும் நம்மளை சொல்லலை. ஐயோ அப்படியா, அப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து எடிட் பண்ணுங்க. சிவா பை. சூப்பர் மார்க்கெட்டில் 5 பொருளை வாங்கிட்டு 2 பொருளை ஆட்டையை போட்டாங்க. யூ மீன் திருட சொல்கிறீங்களா? அச்சு திருட சொல்கிறீங்களா? கைஸ் இதெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்? இதெல்லாம் உங்களுக்குன்னு வரும்போது அச்சு வந்து ட்ரை பண்ணுறேன். வாங்க போகலாம். ஈஸி. இப்போ நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே பூந்தாச்சு. அண்டு நான் எதுக்கு இங்கே வச்சு ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கிறவங்ககிட்ட காட்டுறேன்னா, அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 16 சிசிடிவி கேமராஸ் இருக்குது. ஸோ இந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாம் தாண்டி ஆல்வ கலரில் ஏதாவது உண்மையை உளறிட்டுனா மாட்டிப்பாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிக்கோம். சிசிடிவி தெரியுதா சொன்னோம். இங்கேருந்து என்னோடய ஷார்ட்டில் மேலே எடுத்துக்காட்டு சும்மா அதே நீங்கள் சொன்ன நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 பொருள் வாங்க போகிறோம். ஸோ வாங்க போகிற அந்த 5 பொருள் என்னவென்றால், அச்சுக்கு ரொம்ப பிடிச்சா 5 பொருள் எடுத்துடலாம். அவ்வளோதான். இங்கே வச்சலாம் ஷார்ட் இப்படிவே நான் இப்படி எடுக்கிற மாதிரி 3 அப்படிலாம் இல்லைடா. இப்போது இந்த சைடில் இந்த இடத்துல இப்படி காட்டு. 3 2 1 3 2 1 நல்லாச்சா காட்டான்ச்சா? வாங்க போகிற 5 பொருளில் இது 3 2 1. ஏ ஹலோ, நம்மளோட பிக் ஃபேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. கண்டிப்பாக எடுத்துக்கலாம். க்யூட் ஆகிட்டாங்க. தேங்க்யூ. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க. பாய். தேங்க்யூ. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு முன்னே ஐயோ சாங்கெலாம் வைக்கிறான். எனக்கு காப்பிரைட்ஸ் வராமல் இருக்கணுமேடா. ஆனால் வெண்ணிலவெல்லாம் போட்டிங்கன்னா காப்பிரைட்ஸ் வந்துடும்னா அது வரும்ல. ஐயோ ஸோ க்யூட்டுங்க. நீங்கள் எல்லோரும் இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. இவங்க மத்தியில் நம்ம இதை பண்ணி ஆகணுமா? பண்ணுங்க. அதுக்கு தானே வந்தீங்க. ரொம்ப பேசுவீங்க. ஸோ வாழைப்பழம் மாதிரி பேசுவேன், பட் வேலையில் கட்டாயிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் காமிச்சிங்களா வீஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் இங்கே இருக்காங்க. அந்த அவங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. அவங்களோட கடையிலே இப்போ வந்து இந்த வேலையை மன்னிச்சிருங்களா, இப்படி ஆகிட்டேன். ஏன்னா ஒரு 2 பொருள் தூக்கிட்டு போக போகிறோம், 5 பொருள் வாங்குறோம். அவ்வளோ செருப்பு பிஞ்சிடும். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் பொருள் எடுத்தோம். ஸோ செகண்ட் பொருள் நம்ம என்ன வாங்க போகிறோம்னா, நம்மளுக்கு ரொம்ப 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 இல்லை அச்சுக்கு ரொம்ப 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 தேவைப்படுற ஒரு பொருள்.
இதுக்கு முன்னாடி நீ எடுத்தல அந்த செம்ம அழகாக இருந்தது, அதே மாதிரியே தெரியுற மாதிரி வேணும். அந்த மாதிரி லைட்டிங் மாட்டுற மாதிரி வேணும். இல்லை ஃபாயில் பேப்பர் வாங்கிக்கலாமா? டிஷ்யூ தான் வாங்க வந்தேன். அதே மாதிரி எடுக்கிறது போடுறது காட்டலாமா? பிங்க் கலர் காட்டான்ச்சா? ஏன் டிஷ்யூ எதுக்குன்னா எப்படியும் இப்போ நம்ம பண்ணுற வேலைக்கு நம்ம மாட்டோம்னு நினைக்கிறேன். மாட்டோம்னா ஒரு வேலை நம்மள மூக்கிலேயே 2 குத்து குத்துவோம். அதை சொன்ன உங்களுக்கு ரத்தம் வந்தால் தொடக்க டிஷ்யூ வேணுமா இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்லுவேன் நினைப்பீங்க. எல்லாம் ஆக்சுவலி வந்து தெளிவாக பண்ணிடுவேன் வேலையெல்லாம். இப்போ வந்து இந்த டிஷ்யூ எதுக்குன்னா நம்ம காரில் வைக்கிறதுக்கு, காரில் வைக்க டிஷ்யூ இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட்டு பொருள் வந்து பக்கத்துலேயே இருக்காப்புல. 3, 2, 1 எஸ். ஃபஸ்ட்டு செம்மையாக அந்த மாதிரி இருக்குல்ல வீட்டு இல்லையா? லைட்டாக ஜூமில் இருந்துச்சு நினைக்கிறேன். 3, 2, 1 ஸ்டார்ட். இல்லை லைட்டாக ஜூமில் வை. இதில் தான் 1 ஃபுல்லாக 3, 2, 1 கைஸ். நெக்ஸ்ட் பொருள் வந்து தோ இந்த ஃபாயில் பேப்பர். இந்த ஃபாயில் பேப்பர் அச்சு எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா சூடு பண்ணி சாப்பிடுவேன் கைஸ். நைட்டு அச்சு வந்து மிட் நைட்டில் அதிகமாக இப்போலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போலாம் இல்லை, அதான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற பழக்கம் தான். திரும்பியும் பேசிடுவார் நிறைய ரோல். டஸ்டர்லாம் வச்சுருக்காங்க. 3, 2 ஆமாம், அது அப்படியே தூக்கிடுறியா? ரிமூவ் பண்ணி கைஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஃபாயில் பேப்பர் தான் வாங்க போகிறோம். இந்த ஃபாயில் பேப்பர் எதுக்குன்னா அச்சு வந்து மிட் நைட்டில் நிறைய வாங்கி சாப்பிடுவேன். அந்த மாதிரி என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. நீங்களும் அந்த மாதிரினா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளா ஒரே கேங்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம சூடு பண்ணி சாப்பிட்லாம். சும்மா இதை வந்து ரேப் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் சூடு பண்ணோன்னா என்ன சொல்லுவாங்க, தோசைக்கல் மேலே வச்சு நம்ம சூடு பண்ணோன்னா சும்மா செம்மையாக இருக்கும். கிறிஸ்பியாக நல்லா அவன்லலாம் வச்சு சாப்பிட்றத விட டேரெக்டாக சூடு பண்ணுறத விட இது ஒரு வாட்டி ரேப் பண்ணி சாப்பிடுவாங்க. சும்மா செம்மையாக இருக்கும். போட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பொருள் இது எங்கே பாருங்கள் கைஸ், டஸ்டர்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் ஸ்கூலில் தான் பார்த்துருக்கேன். காலேஜஸில் சில டைமில் இருக்கும், பல டைமில் தூக்கிட்டு போயிடுவோம். இப்போ வந்து இதெல்லாம் இங்கே இருக்கா? வாவ் நைஸ். அப்புறம் கைஸ் இப்போ நம்ம வந்து கைஸ் இப்போ நம்ம வந்து 3 பொருள் வாங்கியிருக்கோம். அண்டு கைஸ் இப்போ நம்ம வந்து 3 பொருள் வாங்கிட்டோம். இன்னும் 2 பொருள் நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறோம். அது என்ன பொருள் வச்சோ? நம்ம எல்லாமே குட்டி குட்டியாக வாங்குறோம். கொஞ்சம் வாங்குறது பெருசாக தெரியட்டும் கைஸ். அப்படின்னா ஓகே இவங்க வாங்குறாங்க அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறது ஏதாவது வாங்கணும். அரிசிலாம் இருக்குது. எது 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 இல்லை நான் ஒன்று யோசித்தேன் டக்குன்னு பாசனில். என்னன்னா கைஸ் இதை வாங்கிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த பேஸ்ட்டை மட்டும் நம்ம நைஸாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டோன்னா இது இங்கே தானே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் சார் அப்படிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு கஸ்டமர் முன்னாடியே நின்று இப்போலாம் பேசுகிறேன். இல்லை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் கைஸ். அந்த மாதிரி முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன், பட் இப்போ விட்டேன். அந்த பழக்கம் இப்போ பண்ணுறதில்லை. மேகி ஜாலி. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேகியை வந்து வாங்க போகிறோம். காசு கொடுத்து வாங்கி பெருசாக வாங்கினோமா? அது இருக்குது. அதான் மேகியில் மசாலா, இந்தியன் மசாலா இதுதான். எங்கே ஸ்பைசி மசாலா? ஆமாம். ஸோ இதுதான் வந்து அச்சுக்கு ரொம்ப பிடிச்ச மேகி ஃப்ளேவர்லேயே அச்சுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நம்ம அதே வந்து பெருசாக வாங்க போகிறோம். ஆனால் இது ஆல்ரெடி வீட்டில் இருக்குடா. இது ஆல்ரெடி இருக்குது ப்ளீஸ். அதனால் பிஸ்கெட் எடுத்தால் இவன் சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே எல்லாமே பெருசாக வாங்கினா தான் நம்ம கொஞ்சமாக தப்பிக்க முடியும். சிப்ஸா? நீங்கள் இதுக்கு முன்னாடி கடையில் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிங்கன்னா யாருக்காக பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அச்சு போய் பார்த்துட்டு அச்சுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இல்லையா? அப்போது நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நானும் இந்த மாதிரி வா இதுக்காக இதை பண்ணலாம், இதுக்காக இதை பண்ணலாம் அப்படிலாம் நான் எடுத்துக்க மாட்டேன். சும்மா சொன்ன வயசு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க வயசு. திருந்திருங்க. இந்த மாதிரியே நீங்களும் வருங்க. திருந்திருங்க. எதுவுமே இல்லை. கெலாக்ஸு பூஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. கெலாக்ஸு பூஸ்டெல்லாம் இப்போதைக்கு அச்சுக்குவாங்க. ஹார்லிக்ஸ் சாக்லேட் ஃப்ளேவரா? நான் சாப்பிடவே மாட்டேன். அச்சுவை நீங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் கைஸ். அச்சுக்கு வந்து ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு அதெல்லாம் அவ்வளோவா பெருசாக பிடிக்காது. அண்ட் அச்சுக்கு இப்போ அதுவும் வேணாம்.
கூல் ட்ரிங்க்ஸு. இந்த அக்கா ரொம்ப அக்கா ரொம்ப நேரமாக வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்களே. மாட்டிடுவோமோ? என்னடா இப்போல்லாம் இப்படி ஸ்டைலாக திருட ஆரம்பிச்சிட்டிங்களா, வீடியோ வச்சுக்கிட்டே திருடுறீங்களாடா அப்படின்னு நம்மளை பிடிப்பாங்க. எவ்வளோ ரிஸ்க்கு. பட் அச்சீவ் பண்ணுறேங்க, நம்மளால முடியும். 1 2 3 இன்னும் 2 பொருள் ஃபஸ்ட்டு வாங்கணும் வச்சோ. ஐ காட் அ ஐடியா கைஸ். எனக்கு ஒரு பக்காவான பிளான் இருக்குது. நான் என்னென்னு முடிச்சுட்டு மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து இன்னும் ஒரு 3 பொருள் வாங்கிட்டோம். 2 பொருள் மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கி உள்ளே போட்டுட்டு காட்டில் போட்டுட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்குது. ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து ஈஸியாக விளக்கிட்டுருக்கேன். இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிக்கிறேன். அதுவும் வச்சு வரும். இதுவே வந்துச்சு. D21 என்ன அது? உடைச்சாங்க. என்ன அது? டைரி மில்க்ல புதுசாக ஒரு ஃப்ளேவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா? அதுவும் அச்சுக்கு ரொம்ப பிடிச்ச கிராக்கர் சொல்கிறேன். இதுதான் அச்சுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர். டெய்ரி மில்க் வந்து அச்சுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஃப்ரூட் நட்டு ரொம்ப பிடிக்கும், இது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரீசெண்டாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு செல்லமாக பாசமாக வாங்கி கொடுத்தாங்க. அது சாப்பிட்டதுலேருந்து நான் அதிலே அடிக்ட் ஆகிட்டேன். அதுதான் இப்போ ரீசெண்ட் டேஸில் சாப்பிட்ருக்கேன். இது வந்து நம்ம ஐஸ்கிரீம்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காசு கொடுத்து வாங்க. இன்னும் ஏதாவது ஒன்று கொஞ்சம் பெருசா ஐஸ்கிரீம் அடிச்சு போட்டாங்க. ஐஸ்கிரீம் ஐஸ் அடிச்சு போட்டாங்க. பிரெட்டு அட ஐஸ் கியூப் இருக்குது, அதே எடுங்க சொன்னீங்க. ஐயோ, அப்போ இந்த பக்கம் டக்குன்னு எடுக்க முடியாதேக்கா. 15 நிமிஷம் ஆகணும். ஆன்டி ஆக்சுவலாக இங்கே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா வீடியோ ஷார்ட் ஆகலாம். அந்த மேட்ரு அடிக்க பார்க்குறேன். சரி, நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போய்ட்டு ப்ரெட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்துடுறியா? இல்லை இங்கே நின்று, இங்கே தான் இருக்குது ப்ரெட்டு. அப்போ என்னோட காணு டேட் ஒருத்தர்ல 1/9/24. இன்னும் டைம் இருக்கா? இருக்கு. சரி, ஸோ நம்ம வந்து இதை வாங்கிக்கலாம். இதோட பெருசாக இருக்கான்னு சும்மா போய் பார்த்துக்கலாம். ஒன்று 2 3 4 5 ஏகை. ஸோ வெற்றிகரமாக நம்ம வந்து 5 ப்ராடக்ட்டை ஒரு வழியாக காட்டில் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து வாங்க போகிறோம். அண்ட் அச்சு வந்து இன்னும் 2 மேட்டர் சொன்னால அதை என்னன்னு சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் இங்கே வாங்க நிற்கிறாங்க, மாட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் எனக்கு செம்ம பயமாக இருக்குது, செம்ம அல்லா இருக்குது. ஏன்னா இங்கே எங்கேயுமே கடையோட பிராண்டிங் நேம்லாம் இல்லைல்ல, பிராண்ட் நேம்லாம் இல்லைல்ல. தெரிஞ்சாலும் எடுத்துடாத, ஓகே? பிராண்டை காமிச்சாச்சு அழகாக இருக்கும்னு அப்படி எப்படி சொன்னேன், மாட்டி விட்ட நீயும் தான் ஜெயிலில் இருக்க. நானா இது என்ன சூப்பர் மார்க்கெட்னு அச்சு உங்கள்கிட்ட வந்து ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்களும் வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணிங்கன்னா என் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னமா தானே இருப்பாங்க. பைபிள். ஸோ அச்சு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 5 பொருள் வாங்கிட்டேங்க. வந்து காட்டுமா கைஸ்? அச்சு வந்து 5 பொருள் ஆல்ரெடி வாங்கிட்டேன். இப்போ 2 பொருள் நம்ம வந்து தூக்க போகிறோம். தூக்குறது தானே கஷ்டம். என்னமோ பாடுறான்டா. என்னடா சொல்கிற? சரி ஒரு டென்ஷன் ஆகல. சரி கட்டிடுவோம். ஓகே நெக்ஸ்ட் நம்மளோட வேலை. இந்த தண்ணி பாட்டில், இந்த தண்ணி பாட்டில் தான் அச்சு வந்து தூக்க போகிறேன். எப்படி அச்சு தூக்குவீங்க அப்படி கேட்டிங்கன்னா, நான் வந்து அப்படியே ரொம்ப கேஷுவலாக
ரொம்ப கேஷுவலாக போகும்போது அப்படியே குடிச்சிட்டே போயிடலான்னு இருக்கேன். தண்ணின்றதுனால பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஒன்றை என்னோட நினப்பு. பட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அச்சீவ் பண்ணதில்லை. நானே பில் பே பண்ணி தான் வெளில போனோம். ஃபஸ்ட் டைமாக இந்த வேலை பண்ண போகிறோம். இன்னொன்று தரலையே. இன்னொன்று எனக்கு பெரிய பெரிய ஐட்டமாக இருக்குது. எதுவுமே குட்டியால் அந்த ஒரு குட்டியா எப்படி என்ன கலர் வாங்கலாம்? கலர் எல்லா கேமராவும் என்னைய தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வைஸ். தூக்கிடுவேன், தொட்டா தூக்கிடுவேன். எப்படி தூக்க போகிறேன்னு தெரியல. அது எப்போன்னா ஒன்று இது ஆக்சுவலாக அச்சு காரில் யூஸ் பண்ணுற கார் ஃப்ரெஷ்னர் பசங்க சொல்லிடுவோம். இது மீன்ஸ் நம்ம அச்சு நம்ம காரில் யூஸ் பண்ணுற ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அண்ட் இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு வேளை நீங்கள் இதை வாங்குற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா சத்தியமாக வாங்காதீங்க. ஸ்மெல்லே வர மாட்டேங்குது. இதை விட ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் டேமேஜே பண்ண முடியாது. ஆனால் ஒன்று சூப்பராக இருக்குது. அது ஏதோ இவன் தான். ஆனால் இது பிளாக் கலரில் இருக்கும். ஆமாம், இதுதான் அந்த ஜீம் தமாக்கு தம்டம். இது நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் இதில் நான் யூஸ் பண்ணது வந்து பிளாக் கலர். வெளில பார்க்கவே ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும். ஆனால் அது இப்போ இங்கே இல்லை. இது வந்து ரீஃபில்ஸ் இருக்கும். இங்கே குட்டியாக அங்கே இருக்குது தெரியும். இதுதாங்க இது ரீஃபில்ஸோ. இதை மட்டும் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ரீஃபில் மட்டும் தனியாக இங்கே இல்லைன்றதுனால என்னால் வாங்க முடியல. ஆனால் எனக்கு வாங்கினாவும் பிளாக்கு தான் வேணும். ஏன்னா பிளாக் தான் அச்சு யூஸ் பண்ணால் அச்சுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து நம்ம இந்த வேலையை பண்ண போகிறோம். இது எப்படா பண்ணுறது? ஃபஸ்ட்டு மேட்ரு என்னென்னா, கேமராவுக்கு தெரியாமல் நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கணும். கேமரா பிக் பாஸ் வீட்டில் கூட இவ்வளோ கேமரா இருக்காது போல். எல்லா பக்கமும் இருக்குது வைஸ். அதான் பின்னாடி இருக்குது, எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இந்த க்ராஸில் ஒன்று இருக்குது, ஐயோ நமக்கு மேலே ஒன்று இருக்குது. தரமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல இந்த வேலையை செம்ம டாஸ்க்கு. சரி, இதையும் தாங்க அச்சு தூக்க போகிறேன். எப்படி தூக்க போகிறேன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. என்ன யோசிச்சாலும் எனக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குது. எப்படி பண்ண போகிறோன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஐடியாவே சுத்தமாக இல்லை. நம்ம ஒன்று பண்ணலாமா? இதை ஒழிச்சு வைக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை தேடலாமா? ஆனால் அது எப்படி திருப்பி சீல் பண்ணுறது? எதை ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகிடும்ல. லூஸில் அரிசி வாங்கியா? லூஸில் அரிசிலாம் இங்கே இருக்க மாதிரி தெரியல. ட்ரை பண்ணுறோம். இல்லை, இங்கே இல்லைடா. ஹாய், இங்கே அரிசி இருக்கா? லூஸில் இல்லையா? அரிசி கிடையாது. நம்ம கேமராமேன் அருமையான ஒரு ஐடியா சொன்னார். என்னென்னா வந்து அரிசியை வாங்கிட்டு அரிசிக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்தோம். இது செம்ம பிளான். பட் பண்ண முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரிசி இல்லை. லூஸில் அரிசி இல்லை வச்சுக்கோங்க. பேக்கெட்டாக நிறைய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஜிப்புலாம் ஜிப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணணும். அதுதான் ஜிப்பு. ஓகே சார், வந்து சின்ன ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னென்னா இது வாங்கிட்டு இது வந்து ஏதாவது ஒரு பொருளை நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். எதை ரிமூவ் பண்ண போகிறோன்னு நான் இன்னும் டிசைட் பண்ணல. இது ஏதாவது வந்து ஏன்னா இது வாங்கினா தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இது வாங்கிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வைக்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி வச்சுட்டோன்னா ஸோ தட் வெளில தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போ இது வந்து கண்டிப்பாக இதை ஸ்கேன் பண்ணுவாங்கள்ல. இதை ஸ்கேன் பண்ணும்போது இதுவும் டீப் ஆகுமான்னு தெரியல. வச்சுன்னா முடிச்சு ஆவலாம் நம்ம தப்பிச்சிடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அழகாக இது உள்ளே போயிட்டு நீ மட்டும் நைஸாக தனியாக நிற்கிற. என் கூட அது வரலாம்.
பயமாக இருக்குடா. நல்லா வேலைக்கு ஆகுது. ஓகே நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிக்கிறேன். முடிச்சா தான் நம்ம வந்து வேலையை கம்ப்ளீட் பண்ணுவோம். நிற்கிறதுலாம் ஓகே தான். நீ எப்படி இது எடுத்துட்டு இங்க இருந்து முழுசா போயிடுவியா? ஏற்கனவே ஒருத்தர் வந்து கேமரா எடுக்காதுன்னு கிளியராக சொல்லிட்டு போயிட்டான். அதே வந்து நம்ம எடுத்துட்டோம். அதுவே ஒரு ரிஸ்க் தானே. பயமாக இருக்குடா இதெல்லாம். எனக்கு பண்ணுனா வேறு ஏதாவது இருந்தால் பண்ணலாம். இதெல்லாம் சரி ஓகே நம்ம அப்படியே ஒரு பை வாக்லேயே பண்ணலாம் விஷயம். இது வந்து எனக்கு பார்த்துக்கோங்க. ஐயோ ஆமாவா பெஞ்சு தான் போய் நான் வந்து வெற்றிகரமாக இது மேலே இருக்க டேப்பை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இது உள்ளே வைக்க போகிறோம். அவ்வளோதான். இது உள்ளே வைக்கிறதே வந்து எனக்கு ஒரு பெரிய பயமாகவே இருக்குது. இப்படி போகிறீங்க அப்படி போகிறீங்க குட்டி போட்ட பூனைக்குட்டி மாதிரி சுற்றின்னு இருக்கீங்களே தவிர வேலையில் ஒன்றும் காணுமே. பயமாக இருக்குடா எனக்கு. இதெல்லாம் எனக்கு இப்போ வளப்படாது. ப்ளீஸ் அது உள்ளே போய்ட்டு வச்சுட்டு வந்துட்டா. சாரி ப்ளீஸ். வீடியோஸ் எடுக்கக்கூடாது. கிட்ட வேலை பண்ணாங்கடா பயம். மூடி தொலை சரியாக அவ்வளோதான். ஒரு ப்ராடக்ட்டை பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆக்கியிருக்கோம். ஓகே கைஸ் நான் ஒரு ப்ராடக்ட் வந்து இதுக்குள்ளே வச்சுட்டேன். இன்னொரு ப்ராடக்ட் வந்து இதுதான். இது வந்து நம்ம அப்படியே குடிச்சிட்டே வெளில போயிடலாம். பட் பிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக நானும் ஒரு லப்பர் வேணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. யோசிச்சு சொல்கிறேன். ஓகே கைஸ் நம்ம ஸ்ட்ரைட்டாக பில்லிங் போயிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி 2 ப்ராடக்ட்டு நான் வந்து அப்படியே தூக்கிட்டு வரப்போகிறது வந்து ஒன்று கேஷுவலாக, இதுதான் அந்த கேஷுவல். இன்னொன்று வந்து நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். கடவுளே பீப் படித்து மாட்டி விடுவாமல் இருந்தால் சரி தான். இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வெளில வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். Thank you so much. So sweet. So good. Thank you so much Anna. So sweet of you Anna. Thank you Anna. Thank you Anna. நம்பவே முடியல. ஆக்சுவலாக கடையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்சுவலாக என்னாலே நம்ப முடியல. கொஞ்சம் கூட பிடிச்சமே இல்லாச்சு உங்களுக்கு. ஆமாங்க சார். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் போச்சுங்க. ஓகே நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே எப்படியோ தூக்கிட்டு வந்துட்டேன். ஐயோ ஐயோ கைஸ் காணோம். இதுக்குள்ள தானே நான் வச்சனா இல்லையா? வேறு பதட்டத்தில் மாற்றி டப்பா ஊற்றிக்கிட்டு அவ்வளோ பண்ணி தரேன். ஏ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டைம் திருடி இருக்கோம். அச்சோ அதுவும் ப்ரூஃபோட. இது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வேலைலாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பண்ண எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இல்லை. நான் வந்து சிரிக்கிறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கேன்னு யோசிச்சு சிரிக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப பதட்டப்படுற ஒரு பொண்ணு தான். இந்த மாதிரி வேலைலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக நமக்கு வராது. இன்னும் ஜாலியாக இந்த மாதிரி டேரிங்காக பண்ணாலும் திருடுறதுலாம் வந்து ரொம்ப பயம்தான் கைஸ். அதையும் தாண்டி நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு மேட்ரை இவ்வளோ பெரிய ஒரு மார்ட்குள்ளே போய் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது வந்து யோசிக்கும்போது சீரியஸாக எடுக்கலாம் வந்து அல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு ஹாப்பியானு கேட்டால் நான் இதை முடிச்சிட்டேன்ற ஹாப்பி. ஆனால் வந்து இதை எடுத்துகிட்டு வந்ததுக்கு எனக்கு ஹாப்பி இல்லை. வந்து காசு கொடுக்காம நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இல்லை. அப்போ இவங்களும் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து தானே வந்திருப்பாங்க. கண்டிப்பாக நம்மள மாதிரி தான் இவங்களும் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். மேபி இவங்க பணக்காரங்களா கோடீஸ்வரங்களாக இருந்திருந்தால் கூட அவங்களோட தாத்தாவோ மேபி அவங்க ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி தான் இது வந்து கண்டிப்பாக இவ்வளோ பெருசாக இருக்கணும். இவ்வளோ பெரிய டிமார்ட்லேருந்து ஒரு சின்ன பொருளை தூக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு லாஸ் தான். ஏன்னா பட் என்னோட மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்காது அப்படின்ற ஒரே காரணத்தில். அது எதனால நான் சொல்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து இந்த வேலை ஐயோ இவர் என்ன வெளில வராது.
இவர் தான் நம்மளை வந்து 2 வாட்டி வீடியோ எடுக்காதீங்கன்னு சொன்னார். இங்கே ஏதாவது கேமரா வச்சு நம்மளை பார்க்குறாங்களா, இந்த பொண்ணு உள்ளேருந்து உருவச்சுன்ட்டு இல்லைல்ல. அப்படின்னா ஓகே ஓகே ப்ளீஸ். ஆக்சுவலாக என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து இது பண்ணுறதுல வந்து அவ்வளோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் ஆப்வியஸாக வயசு அது வந்து ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து ரைட் இல்லைல்ல. அதனால் வந்து கரெக்டான விஷயம் பண்ணாத போது எனக்கு வந்து லைட்டாக இப்படி தோணுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னொரு விஷயம் இல்லை யா எதுக்காக அச்சுக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னா வந்து நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து தான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். இல்லை எதுவாக இருந்தாலுமே நம்மளோட அப்பாவோ இல்லை தாத்தாவோ நிறைய சொத்துலாம் சேர்த்து வச்சு பணக்காரவங்க அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அப்போலாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளா ஆரம்பித்து நம்மளா ஜீரோலேருந்து பண்ணுறது. அண்ட் அதுதான் அச்சுக்கோ ரொம்ப பிடிக்கும். என்னோடய அப்பா இப்படி அப்பா அப்படி அவங்களோடலேருந்து நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு எதுவாக இருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்ணதாக தான் இருக்கணும். அது அப்படி இருக்கிறவங்கள தான் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மேபி இவங்களும் அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து கண்டிப்பாக ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். எனக்கு தெரில, இது ஒரு ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக இவங்களனாலும் இவங்களோட அப்பாவோ இல்லை தாத்தாவோ இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி அச்சு வந்து இப்போ ஒரு வேலை பண்ண போகிறேன். அது வந்து எவ்வளோ பேடாக வேணால் போய் முடிக்கலாம். அது வந்து எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. இது என்ன வேணால் நடக்கலாம், கடவுள்கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து அச்சு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு எங்கது தூக்கிட்டு போகிறோம். இந்த பொருளை வந்து நம்ம ஒரு வேலை பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் அச்சுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணாதீங்க. அது நல்லா தான் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாளைக்கு, இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு வாய்ப்பே இல்லை. இதோட இது கொஞ்சம் பெட்டரா இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து நாளைக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பை ஃப்ரம் அச்சு, டாடா பை மீட்ஸ். ஏன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பொருளை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சீரியஸாக வந்து இதை வந்து இப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு என் மனசாட்சி கண்டிப்பாக இடம் கொடுக்காது. அப்படின்ற ஒரே காரணத்தினால நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இதை கொண்டு போய் அவங்ககிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி அதனால் அந்த மாதிரி நீங்கள் காசே வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல போகிறேன் கைஸ். ஸோ இதுதான் ஆக்சுவலி அச்சு போய் பண்ண போகிறேன். இது பண்ணும்போதே எனக்கு சீரியஸாக செம்ம பயமாக இருந்தாலும் அச்சுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா இது இப்படியே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம், இது இப்படியே முடிச்சிடலாம். பட் எனக்கு இது எனக்கு முடியாது. ஆப்வியஸாக நைட் நான் தூங்கணும் இல்லையா, அண்ட் அடுத்தடுத்த வேலையை பண்ணோம் இல்லையா, மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நமக்கு இடம் முடியாது. மனசாட்சிலாம் இருக்கான்னு தெரில, பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுலாம் பிடிக்காது. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இதை ஒப்படைச்சிட்டு காசு பே பண்ணி வாங்கிக்கலாம். இது எவ்வளோ காசு? 60 ரூபா. 60 ரூபா இருந்தாலும் 60,000 ரூபா இருந்தாலும் 6 லட்ச ரூபா இருந்தாலும் இது வந்தாலும் நம்ம சம்பாதிச்சதை கொடுத்து வாங்கும்போது தான் அது வந்து அப்படி பண்ணால் தான் காரில் ஸ்மெல் வரும், இல்லை ஸ்மெல் வராது. இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் வச்சு இருங்க நான் போயிட்டு. அப்புறம் அச்சு ஒரே ஒரு ப்ராடக்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை 2 ப்ராடக்ட் தானே நாங்கள் தூக்க சொன்னோம் அப்படி சொல்லுவீங்க. கரெக்டாக சொன்னீங்க. 2 ப்ராடக்ட்டை தூக்க சொன்னீங்க. ஆனால் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டு தான் வந்து தூக்க முடிஞ்சது. இன்னொரு ப்ராடக்ட் தான் நான் ஆல்ரெடி உள்ளே சொல்லியிருப்பேன். ரொம்ப ஜாலியாக அப்படியே ரொம்ப கேஷுவலாக அப்படியே நான் வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்துடுவேன், அப்படின்னு ரொம்ப சில்லாக வந்துடும் அப்படிலாம் சொல்லியிருப்பேன். A2G நான் அங்கே பேசினல அந்த இடத்துக்கிட்ட வச்சு அதை வந்து இந்த இடத்துல போட்டு காட்டுங்க ஓகேவா. ஐ மீன் அந்த இப்போ நான் ஏதோ ஒரு ஆட்டிடியூட் பண்ணியிருப்பேன், நல்லா வந்துருக்கும். ஸோ அதை அப்படியே போட்டு காட்டுங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து ரொம்ப கூலாக அப்படியே குடிச்சிட்டே வெளில வந்துடலான்னு நினச்சேன். பட் அவங்க வந்து எதுவுமே கேட்கல. மேடம் இதுவும் பில் பண்ணணும் தானே அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆமாங்கன்னு சொல்லிட்டு நானே வந்து டீசெண்டாக அவங்களோட கையில் ஊற்றுறேன். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு பரிச்சயமானதே இல்லை. ஸோ ஆப்வியஸாக ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் அங்கே டேரெக்டாக காமிச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் இதை அவங்கள்ட்ட வந்து பில்லே பண்ணிவிடுங்க ஜி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் கைஸ். ஸோ நீங்கள் 2 பொருள் தூக்க சொன்னீங்க. அச்சுவால் முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான். அது வந்து சிறப்பாக பண்ணிட்டேன். இதை விட சிறப்பாக பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. நாங்கள் வந்து ரொம்ப பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு வருது, ஷூக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வருது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாமல் இது வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணலான்னு நினச்சி நாங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாகவே இதை யோசித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். உள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை எடுத்தோம். அண்ட் இப்போ திருப்பி இதை கொண்டு போய் கொடுக்கும்போது நான் இன்னும் என்னென்ன கஷ்டப்பட போகிறணும். ஓகே, உள்ளே வேறு பேசுகிறதே கேட்க மாட்டேங்குது, வாய்ஸ் பிரேக் ஆகுது. நான் பேசுகிறது உங்களுக்கு எப்படி கேட்கும்? நீ வீடியோவை ஆஃபே பண்ணாத, கண்டினியூ மட்டும் பண்ணு. ஓகே, உங்கள்கிட்ட காட்ட மாட்டேன் கைஸ். இதுதான் நம்மளோட பில்லு. கைஸ் அப்புறம் நீங்கள் வந்து டோட்டலாக எத்தனை ப்ராடக்ட் வாங்க சொன்னீங்கன்னா 5 ப்ராடக்ட் தான் வாங்க சொன்னீங்க. பட் அச்சு வந்து 7 ப்ராடக்ட் வாங்கிட்டேன். அதுக்கும் ஒரு மன்னிச்சு. ஏன் 7 ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படின்ற ரீசனை நான் சொல்லிடுறேன். என்னென்னா ப்ரெட்டு, டிஷ்யூ வாங்கினேன். இதெல்லாம் தேவையில்லை. என்ன எக்ஸ்ட்ரா வாங்கினேன்? வாட்டர் பாட்டிலு.
இது ஆக்சுவலாக வந்து 5 ப்ராடக்ட் வாங்க சொன்னீங்க, நான் வந்து 5 எடுத்துகிட்டு போகல, 6 எடுத்துகிட்டு போனேன். அந்த இன்னொன்று எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் என்னதுன்னா அதோ இதுதான். இது வந்து எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப சாப்பிடணும்னு டெம்ப்ட் ஆயிடுச்சு. எப்படி தாண்டா இருக்கும் ஐஸ்கிரீமில் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். நீ இதை ஆட் பண்ண வேறு எதையாவது மைனஸ் பண்ணிக்கலாமே சூ அப்படி சொல்லி நியாயமான பேச்சு தான். பட் எல்லாமே வேணும், அதனால் வந்து இதையும் சேர்த்து அது கூட போட்டேன். அப்புறம் 7வது ஐட்டம் என்னென்னா அதுதான் இந்த கெண்டில். இது வந்து நான் தூக்கிடலான்னு நினச்சி ஒரு பிளான் போட்டால் கடவுளாக பார்த்து வேறு பிளான் போட்டாது. நான் என்ன பண்ணுறது சரி, நான் என்ன பண்ணுறது கைஸ். ஓகே, யோசிச்சு இந்த வேலைக்கே ஆகாது. இதில் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஆல்ரெடி பில்லாக இருக்கவே இருக்காது. ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இது வந்து ஆக்சுவலாக இதில் பில்லே ஆகலை. ஸோ இப்போ அச்சு போயிட்டு இது பில் ஆகலை, இதோட பேமெண்ட்டை நான் போட்டுருன்னு சொல்ல போகிறேன். அண்டு உண்மையாகவே இப்போ போய் ஒத்துக்கலாமான்னு இருக்கேன், தெரில, பார்க்கலாம். அந்த சைடு ஜன்னல் இருக்கு. போதும், ஸ்டாப் பண்ணி. போதும், இன்னும் கொஞ்சம் எடுத்து, இன்னும் கொஞ்சம் எடுத்து. போதும். அந்த சைடு நீ அப்படியே தயவு செஞ்சு ஆஃப் பண்ணாத ஃபோனை. இது வந்து நம்ம பில்லே பண்ணல. பில் பண்ணிடலாமா? தூக்கிட்டு மட்டும் ஒரு மேட்ரு சொல்லவா? யார்கிட்ட சொல்லிட மாட்டீங்க, இதை நான் தூக்கிட்டு போயிட்டேன். ஆக்சுவலாக அது பண்ணக்கூடாதுல, தப்பில்லை. எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலாம். நல்லா வந்து பாய். கைஸ், நான் உண்மையாக ஒத்துக்கிட்டேன். என்னால் வந்து உண்மையாக பொய்யா சொல்லி கூட பண்ண முடியல. அப்படியே அவங்ககிட்ட இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்து செகண்ட் பில் வாங்கிட்டேன். இப்போ போகிறேன் அப்படி சொல்லிட்டு பே பண்ணேன். நான் தான் வண்டி ஓட்டணும். ஏன் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து பக்காவாக இதை வந்து முடிச்சிட்டோம். அண்ட் நீங்கள் சொல்ல வர தூக்கிட்டோம் வந்துட்டேன். நான் போய் அட்மிட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா என்னால் வந்து உண்மையாகவே என்னால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது. தூக்கம் நைட்டு வராது. அதனால் வந்து நான் ஒத்துக்கிட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டே நான் உண்மையாக சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்காக தான் நிற்பாங்க. ஸோ அவங்ககிட்ட உண்மையாக சொல்கிறேன். ஏன் நான் வாங்கிட்டு வந்த பில்லு புதுசாக அந்த அக்காவே ஷாக் ஆகுறாங்க. என்னது இதுக்கு பில்லே போடலையா, என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பாவங்கள, அவங்களும் ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. நம்ம ஒழுங்கான வேலை செய்கிறோம், எப்படி இது மிஸ் ஆச்சுன்னு. ஸோ அவங்ககிட்ட நானே உண்மையாக ஒத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இல்லை, நான் தான் இந்த மாதிரி ஆயிட்டனே. திருநங்கச்சோ.